பொங்கல் விழாவில் உரி அடிக்கிற போட்டிங்க விருத்தாச்சலத்துல. ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. 6 வயதிலிருந்து 18 வயசு வரைக்குமான பசங்க பொண்ணுங்க யார் வேணாலும் உரி அடிக்கலாம். இப்படி கையெடுத்து இப்படி அடிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு அடிதான். இப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு முடிஞ்சுது. அதுல 6 வயசு பையன் ஜெயிச்சாங்க அந்த காம்படிஷன்ல. வந்து ஜெயிச்சுட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தான். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்லி தரேன். எந்த துறையில வேணாலும் இருந்துக்கோங்க. பேச்சா, சயின்ஸா, பேட்டர்ன்ஸ் வாங்கணுமா, இன்னோவேட்டிவ் திங்ஸா, டிஸ்கவரியா, எதுவாக இருந்துக்கோ, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துக்கொள். குவாலிட்டி பார். என்ன குவாலிட்டி இருந்தா அந்த துறையில் ஜெயிக்கலாம். பாருங்க, பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். தம்பி உன் பேர் என்னன்னு? ராஜராஜன் அப்படின்னா. சூப்பர் பேர்ல. ஆனா அது இல்ல, அவன் பேர் ஃபுல் பேர் வேற, ராஜராஜ சோழன். உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. அவன் இந்த வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். ஷார்ப்னா ஷார்ப். அப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பேன்னு? என் தாத்தா பேர் அது ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு வேற பேரை வைப்பேன்னு. உன் தாத்தா பேர் என்னன்னா? ராஜேந்திர சோழன் அப்படின்றான். இப்படி இருக்கிறான் அவன். ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் கேட்டேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி தந்தது. இப்போ நீங்க யாருமே உங்க பிள்ளைக்கு அந்த மாதிரியான பிராக்டிஸ் கொடுக்கறது இல்லை. வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்தா எங்க அம்மா எங்க 5 பேரையும் நிறுத்தி வச்சிரும். சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. அட்வைஸ் பண்ண வைப்பாங்க. கேட்கிற திறன் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவுள். கேட்டுக்கணும். கேட்கிற திறன், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். கேட்டுக்கிறது. அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், எப்படி ஜெயிச்சேன்னு. அந்த குழந்தை அவ்வளோ கிளாரிட்டியா எனக்கு சொன்னாங்க எப்படி ஜெயிச்சேன்னு. உங்களுக்கு வேணுமா அந்த பதில்? அந்த குழந்தை தந்த பதில சொல்றேனா? சின்ன போட்டி தான், உரியடிக்கிற போட்டி தான். எப்படி ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், நீங்க பாக்குறீங்கல்ல 1000 பேராவது இருப்பாங்களா? ஆமா. அந்த மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் கையில வேற விசில் வச்சுக்கிட்டு இருந்தார். ஒயின்னு காதுல ஊதிக்கிட்டே இருந்தார், யாரும் சொல்றது கேட்க கூடாதுன்னு. அப்புறமா காதுல தப்பு தப்பா வழி சொல்லிட்டு இருந்தார், லெப்ட்ல போ ரைட்ல போன்னு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க, ஏய் ரைட்டு ரைட்டு, லெப்ட் லெப்ட், நேராவா, பின்னால போ, இப்ப அடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் ஒரு குரலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அது என் அம்மாவின் குரல். ராஜா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கண்ணு மூடி இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்த என் கண்ணை மூடிக்கிட்டேன். அப்பா, கண்ணுக்குள்ள மூடன கண்ணுக்குள்ள அவன் மூடிக்கிட்டானா தியானத்துக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் உள்ள போயிட்டான். அம்மா குரல். ராஜா, அத்தனை பேர் சத்தம் போடுறாங்க, விசில் சத்தம் கேக்குது. எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அம்மாவுடைய குரல் மட்டுமே அவன் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. என்ன குவாலிட்டி! வாட் அ குவாலிட்டி! 1000 பேர் சத்தம் போடுற நடுவுல, ராஜா லெப்ட்ல போ, ரைட்ல கொஞ்சம் வா, கொஞ்சம் ஒரு அடி முன்னால வை, இன்னும் கொஞ்சம் அரை அடி வை, கைய நல்லா ஓங்கு, ஓங்கிட்டு அப்படியே நில்லு, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு, அடிச்சிராத, ஓங்கிராத, அடிச்சிராத, கொஞ்சம் பின்னால போ. அது ஆடிக்கிட்டு இருக்கு உரி. கொஞ்சம் பின்னால போ. பின்னால போறான். கரெக்டா வரும்போது அம்மா சொன்னாங்க, கைய உயர்த்துடா. நான் கைய உயர்த்தினா அட்ரா. இப்போ நான் பாருங்க, அடிச்சான், உரி உடைஞ்சிருச்சு. யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? யார் குரலை கேட்கிறீர்கள்? அந்த குரலை கேட்கின்ற பொழுது 1008 டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் உதிர்த்துட்டு நீங்க போகணும்னு சொன்னா, இந்த டீச்சரா ஒரு அம்மாவா உங்களுக்கு சொல்லித்தர, இந்த பிசாசை நிறைய பயன்படுத்தாதீங்க. தேவைக்கு பயன்படுத்துங்க. இவங்கெல்லாம் ஏஐன்னு உசுப்பேத்துவாங்க. ஐ எம் a real teacher.
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு. ஆரைய தூக்கிப்பிடி, ஏஐ உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஏஐக்கு அடிமையாகாத. வாய்ப்புகள் வரும், அடிமையாவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனாலும் அதை தாண்டி மனிதன் நிற்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ரியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கிய பயணமாக உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். கான்சன்ட்ரேஷன். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, உன்னுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது என்பதிலே நிதானம் கொள்.